இசையின் வழி இறைவனை அடைதல் என்ற தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் திருவெண்காடு பட்டினத்தார் பயிலகத்தில் செம்மை இசைத்துறையின் 3ஆம் ஆண்டு முகிழ்நாள் நிகழ்வில் ஆற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கம். செம்மை இசை துறையின் 2ஆம் ஆண்டு நிறைவு, 3ஆம் ஆண்டு முகிழ்வு நாள் இது. இந்த நிகழ்வு குறித்த அறிவிப்பு சில நாட்களுக்கு முன்புதான் வெளியானது என்றாலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஆண்டு விழா என்று எதனையும் இதுவரை நாம் கடைபிடித்ததில்லை. முதல் முறையாக இசைத்துறைக்கு ஈராண்டு நிறைவு என்ற விழாவை ஒரு சிறு நிகழ்வாக நாம் கடைபிடிக்கிறோம். இதற்கு என்ன அடிப்படை என்றால் ஒரு உணர்ச்சி தான் அடிப்படை. அது வியப்புணர்ச்சி. இந்த இசைக்குழுவில் இடம்பெற்றிருக்கும் அனைவரும் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த எல்லா கருத்துகளின் அடிநாதமாக இருப்பது ஒன்றுதான். நீங்களும் அதனை புரிந்து கொண்டிருப்பீர்கள். முந்தைய கல்வி அறிவு ஏதும் இல்லாமல் ஓரிரு நாட்களில் பாடினோம், கருவி இசைக்கிறோம் என்பதுதான் அந்த கருத்து. இது அனைவருக்கும் இருக்கும் அடிநாதம். இந்த வியப்பில் நான் எப்பொழுதும் மூழ்கித்தான் இருக்கிறேன். நீங்கள் வெளிப்பாடுகளை பார்க்கிறீர்கள். அதாவது ஒரு சிறுமி மதங்கம் இசைப்பதை பார்க்கிறீர்கள். ஒரு சிறுவன் தேய் நரம்பிசை இசைப்பதை பார்க்கிறீர்கள். சிலர் பாடுவதை பார்க்கிறீர்கள். இவை எல்லாமே வெளிப்பாடுகள். ஆனால் இவை உருவெடுக்கும் நிலையில் அதனை பார்ப்பவன் நான் மட்டும்தான். ஆதலால் உங்கள் அனைவரை விட சற்று கூடுதலாக எனக்கு வியப்பு இருக்கு. ஒரு இளைய வயது கொண்ட சிறுவனையோ சிறுமியையோ முதலில் நோக்கும் பொழுது அவர்களுக்கு இசை பற்றிய அறிமுகம் இல்லை, கருவிகளை தொட்டது கூட இல்லை, தாளமிடுவதை வேடிக்கையும் பார்த்ததில்லை. அறிவு இல்லா நிலை. ஆனால் அவர்கள் ஓரிரு நாட்களில் முறையாக தாளம் இசைக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் நிகழ்வுகளில் பங்கேற்கிறார்கள். இது நிகழ்வதை வேடிக்கை பார்ப்பது எனக்கு இறைவன் வழங்கிய ஒரு பேறு. பல்வேறு துறைகளிலும் இப்படி அறியாதவர்கள் துறை சார்ந்த திறன் உடையவர்களாக மாற்றமடைவதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த உணர்ச்சிதான் இசை துறையின் 2ஆம் ஆண்டு நிகழ்வை முன்னெடுக்க வேண்டும் என்ற உந்துதலை எனக்கு வழங்கியது. இந்த 2 ஆண்டுகளில் நம் துறை என்னென்ன பணிகளை செய்தது என்ற செய்தி அறிக்கை முன்வைக்கப்பட்டது. அந்த அறிக்கையை எனக்கு பொறுப்பாளர்கள் அனுப்பிய பொழுது மேலும் வியப்பு கூடியது. பல்வேறு நிகழ்வுகள், இசை துறையின் கல்வி கற்பித்தலுக்கு என்று பல முன்னெடுப்புகள்,
இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இவை யாவற்றுக்கும் பின்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்ற எண்ணம் வர வேண்டும். அது என்ன என்று எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அது இறைவனின் அருள். அது என்னுடைய திறன் என்று யாராவது கருதினால் அது உண்மையல்ல. அப்படி நான் கருதுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் என்னை சில ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தவர்களுக்கு எனக்கும் இசைக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றுதான் தெரியும். திருக்குழந்தை நூலில் உள்ள அடிப்படை கருத்து வெறுமையில் இருந்துதான் யாவும் விளைகின்றன என்பது. இந்த மாந்தர் பிறவியை இறைவன் படைக்கும் பொழுது மாந்தருக்கு வெறுமையில் இருந்து யாவற்றையும் உள்வாங்கும் திறனை வழங்கினான். அதுதான் மற்ற உயிரினத்திற்கும் மாந்தருக்குமான வேறுபாடு. மனிதர்களால் முன் அறிதல் இல்லாமலேயே ஏதுமற்ற பாழ் வெளியில் இருந்து கருத்துக்களை உள்வாங்க இயலும். அது எல்லா மனிதருக்கும் உரியது. பரிபாடலில் உள்ள திருமுருக பிறப்பு பற்றிய ஒரு கருத்தை கூறிவிட்டு நாம் மீண்டும் இந்த தலைப்புக்குள் வரலாம் என்று கருதுகிறேன். பரிபாடல் இறைவனது மகன் பிறந்ததை ஒரு கதை போல கூறுகிறது. இறைவன் ஒரு குழந்தையை ஈன்றெடுக்க விரும்புகிறான். இறைவனும் அன்னையும். கரு தங்கிவிட்டது. அதுவரை அவ்வாறான உயிரினம் இல்லை. மற்ற உயிரினங்கள் இருக்கின்றன, இப்படி ஒரு உயிரினம் இல்லை. அது பிறக்கப் போகிறது. அது நேரடியாக அன்னையின் குழந்தையாக பிறக்கப் போகிறது. மற்ற உயிரினங்கள் எல்லாம் படிநிலை வளர்ச்சியில் வருகின்றன. 5 அறிவு வரை வந்துவிட்டது. 6வது அறிவுடன் ஒன்று பிறக்கப் போகிறது. அது இறைவனுடைய குழந்தையாகவே பிறக்கப் போகிறது. அந்த இனம் பெருகப் போகிறது என்பது செய்தி. தேவர்கள் என்று அழைக்கப்பட்டோர் இதனை கேள்விப்பட்டு பதட்டம் அடைகிறார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் மற்ற உயிரினங்களை காட்டிலும் மேலானவர்கள் என்று இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே அப்படி கருதி கொள்வது உண்டு. அந்த கதைகளின்படி இப்படி ஒரு குழந்தை வந்துவிட்டால் அந்த இனம் பெருகுமே, நமக்கு உரிய மரியாதை போய்விடும் என்று அவர்கள் பொறாமை கொண்டு அந்த குழந்தையை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி சென்று இறைவனிடம் முறையிடுகிறார்கள். அதற்கு அவர்கள் பல முயற்சிகளை செய்கிறார்கள். இறைவன் எது கேட்டாலும் வழங்கி விடுவான். உங்களுக்கு என்ன வேண்டும் வழங்குகிறேன் என்கிறான். நீங்கள் உங்கள் குழந்தையை சிதைக்க வேண்டும் என்று கேட்கிறார். இதுதான் அவருடைய வேண்டுதல். அதாவது தந்தையிடமே அந்த குழந்தை சிதைய வேண்டும் என்று துணிச்சலாக வேண்டுகிறார்கள். அவன் ஈசன் அல்லவா, கொடுத்த வாக்கு நிறைவேறட்டும் என்று சரி அந்த குழந்தையை சிதைக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அன்னையிடம் இறைவன் வந்து இப்படி வாக்கு கொடுத்து விட்டேன், இதனை சிதைப்போம் என்கிறான். இருவரும் சேர்ந்து அந்த குழந்தை 6 கூறுகளாக சிதைத்தார்கள். 6 கூறுகள் தனித்தனியான
தாமரை பூக்களில் சென்று விழுந்தன. கொடுத்த வாக்கை இறைவன் நிறைவேற்றி விட்டார். அதன் பிறகு அந்த 6 கூறுகளையும் அன்னையும் இறைவனும் ஒன்றாக்கினார்கள். குழந்தையை சிதைக்க வேண்டும் என்பது கோரிக்கை, அது நிறைவேற்றப்பட்டது. மீண்டும் சேர்க்க கூடாது என்று கோரிக்கை இல்லை. ஏனென்றால் மீண்டும் சேர்க்க இயலும் என்றே அந்த கூட்டத்துக்கு தெரியாது. அந்த கூட்டம் அழிவை மட்டுமே அறிந்து வைத்திருந்தது. அழிவிலிருந்துதான் ஆக்கம் நிகழும் என்பதுதான் ஊழ்கொள்கையே. ஒன்று அழிகிறது என்றால் இன்னொன்று பிறக்கிறது என்று பொருள். அந்த ஊழ்கொள்கையெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அப்படி சிதைக்கப்பட்ட 6 கூறுகளை ஒன்றாக்கி 6 கூறுகளுடன் பிறந்தான் என்று செவ்வேள் எனும் பெயரில் அந்த முருகன் என்று அழைக்கப்படும் முதல் மாந்த குழந்தையின் கதை கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு தொன்மம், இதனை அப்படியே எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆனால் இதிலிருந்து பெறுவதற்கு ஒரு செய்தி இருக்கிறது. அது என்ன என்றால், அழிவு எனப்படுவது ஒரு பிரிவினருக்கு உரிய குணமாகவும், எந்த அழிவிலிருந்தும் ஆக்கத்தை நிகழ்த்த வேண்டும் என்பது நம்முடைய இறைவனின் பண்பாகவும் இருக்கிறது. இதனைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நாம் மாபெரும் அழிவுகள் நிகழும் சூழலில் இருக்கிறோம். ஏற்கனவே நம்முடைய இசை மரபு சிதைக்கப்பட்டு விட்டது, மொழி வளம் சிதைக்கப்பட்டிருக்கிறது, இறையியல் கொள்கைகள் சிதைக்கப்பட்டு விட்டன, புவிச்சூழல் அழிந்து கொண்டிருக்கிறது, வாழ்க்கை முறை, உடல் நலம், மனநலம் ஆகியவற்றெல்லாம் பெருங்கேடுகள் விளைந்து விட்டன. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழலில் ஆக்கம் நிகழ்கிறது. இந்த ஆக்கம் எவ்வாறு நிகழ்த்தப்படுகிறது என்றால், எந்த அறிவுமே இல்லாத ஒரு சிலர் வழியாக முறையான இலக்கணங்கள் வழங்கப்பட்டு ஆக்கம் நிகழ்கிறது. இதுதான் என்னுடைய வியப்புக்கு உரிய அடிப்படையான காரணம். வெறுமையிலிருந்து யாவற்றையும் விளைவிப்பவன் இறைவன். அவன் வெறுமையிலிருந்து யாவற்றையும் வழங்குகிறான். ஆனால் அதனை பெறுவதற்கு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் எக்காலத்திற்கு உரிய கேள்வி. இதுவரை இல்லாத ஒன்று இன்று படைக்கப்படுகிறது. ஆனால் அவ்வாறு படைக்கப்படும் ஒன்றினை முறையாக உள்வாங்கி அதனையே கல்வியாக கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது மனிதர்களுக்கு இருக்கும் பொறுப்பு. அந்த பொறுப்பிலிருந்து சில 1000 ஆண்டுகளாக நம்முடைய தமிழர்கள் தவறிவிட்டார்கள். ஒரு சிலர் மட்டுமே அவற்றையெல்லாம் முன்னெடுத்து சுமந்து நிலைநாட்டும் பணியில் ஈடுபட்டார்கள் என்பதை நாம் அறிகிறோம். இன்றும் அதுதான் நிலைமையாக இருக்கிறது. இன்று மீட்டெடுக்கப்படும் துறைகளில் முழு மனதோடு ஈடுபட்டு அவற்றை மக்களிடையே பரப்பி நிலைநாட்டுவதற்கு உரிய பொறுப்புணர்ச்சி போதிய அளவில் இல்லை. 2 ஆண்டுகளில் ஏறத்தாழ 40 இசைக்கலைஞர்கள் வளர்ந்து வந்திருக்கிறார்கள். நாம் இறை இசை தாய் காரைக்கால் அம்மையின் அற்புத திருவந்தாதியின் 101 பாடல்களையும் இசையாக வெளியிட்டு இருக்கிறோம். நிகழ்வுகளிலும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த அற்புத திருவந்தாதி முறையான இசையாக, ஒருங்கிசையாக, அதாவது இடைநிறுத்தம் இல்லாமல் 101 பாடல்களும் இசைக்கப்பட்ட வரலாறு எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது என்றே தெரியவில்லை.
திரும்பி பார்த்தால் அப்படி எங்கும் இல்லை. அது நம்முடைய செம்மை இசைத்துறையின் வழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவே ஒரு பெரும் பேரு. அதனை ஒரு கல்வியாக கற்பித்தோம். ஏறத்தாழ 300 பேர் அதில் மாணவர்களாக இணைந்து அதனை கற்றுக்கொண்டு வீடுகளில் இன்று முணுமுணுத்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறார்கள். அதனை கற்பித்தல் ஒரு பேரு, பெரும் பேரு. இவற்றையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் நமக்கு உரியதாக இருந்த காலம் ஏறத்தாழ 2 ஆண்டுகள். இதே காலத்தில் இசைப்பணியை மட்டும்தான் நாம் செய்து கொண்டிருந்தோமா? இல்லை. நம்முடைய நூல்கள் என்று எடுத்துக்கொண்டால் 2 ஆண்டுகளில் வெளியான நூல்கள் பட்டியல் இதே போல் ஒரு நிகழ்வு நடத்த வேண்டும். மரபு கல்வியில் 2 ஆண்டுகளில் என்னென்ன செய்திருக்கிறோம், செங்கலை வடிவியல் துறையில் என்னென்ன செய்திருக்கிறோம், செம்மை நெறி திட்டத்தின் கீழ் அன்றாடம் உணவு வழங்குகிறோம். ஏறத்தாழ 400 முதல் 500 பேருக்கான உணவு வழங்குகிறோம். அது பல ஆண்டுகளாக நிகழ்கிறது என்றாலும் அந்த 2 ஆண்டுகளாக அவற்றை செய்திருக்கிறோம். தாய்மை கழகத்தின் வழியாக கைவிடப்பட்டவர்கள் பலருக்கு ஒவ்வொரு மாதமும் உரிய தொகையை வழங்கி கொண்டிருக்கிறோம். மனநலம் குன்றியவர்களுக்கு அன்றாடம் 2 வேளை உணவு வழங்குகிறோம். அவையும் இந்த 2 ஆண்டுகளில் நிகழ்ந்திருக்கின்றன. இப்படி செம்மை ஆசான் பள்ளி வழியாக நாம் 2 ஆண்டுகளில் இவ்வளவையும் செய்து கொண்டேதான் இசைப்பணியில் மேற்குறிப்பிட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டோம். ஒரு குறிப்பிட்ட காலம் எனப்படுவது ஏதேனும் ஒன்றை இலக்காக கொண்டு செயல்படுவதற்கானது அல்ல. ஒரு குறிப்பிட்ட கால வெளியில் அல்லது கால அளவில் இலக்கு என்று எதுவும் இல்லாமல் எவற்றையெல்லாம் இந்த உடல் வழியாக முறையாக வினைப்படுத்த வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற வேட்கை வேண்டும். இந்த உடல் இருக்கும் வரை எவற்றையெல்லாம் வினைப்படுத்த இயலுமோ அவற்றையெல்லாம் வினைப்படுத்துவாய் எம்பெருமா என்று வேண்டுதல் தான் நான் கூறிய பொறுப்புணர்ச்சி. ஒரு குறிப்பிட்ட இலக்கு வைத்துக் கொண்டு அதற்காக உழைத்தல் தவறல்ல. ஆனால் அதுவும் ஒரு வரம்புக்குட்பட்ட அறிவு. நமக்கு இறைவன் நம்முடைய வரம்புகளுக்குள் இருந்தா இவற்றையெல்லாம் கொடுக்கிறான். நம்முடைய வரம்பிற்குள்ளே சுரம் இருந்ததா, சுதி இருந்ததா, பண் இருந்ததா, பன்னறி இருந்ததா? எதுவுமே இல்லையே. நம்முடைய வரம்பில் என்ன இருந்தது? 4-5 சிக்கல்கள் இருந்தன, 10-15 இடர்கள் இருந்தன, ஓரிரு மகிழ்ச்சிகள் இருந்தன. அவ்வளவுதான். நம்முடைய வரம்புக்குள் என்ன இருந்தது? நம்முடைய வரம்புக்குள் ஊரில் உள்ள அனைவருக்கும் இருக்கும் உணர்ச்சிகள் இருந்தன. சில அற்ப இலக்குகள் இருந்தன. அவையே மிகப்பெரியது என்று கற்பனை செய்து கொள்ளும் ஒரு அறியாமை இருந்தது. 4 பேர் முகத்தில் மகிழ்ச்சியை கண்டால் நாமும் மகிழ்வோம், வாடினால் நாமும் வாடுவோம். அவ்வளவுதான் நம்முடைய வரம்பு. இந்த வரம்புக்குள்ளே இசையின் இலக்கணம் ஏது? ஒரு நொடியை 3 கூறுகளாக பிரிக்கும் ஒலி கூறிய கால அளவை ஏது? இன்றைக்கு நம்மிடம் ஒலி நூல், ஒலியியல் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அது ஒரு தனி நூல் அல்ல. இசை இலக்கண இசை நூல் என்ற நம் நூலின் ஒரு சிறு பகுதியை விளக்கிய நூல் அது. அந்த ஒலியியல் நூல் காலத்தின் 3 கூறுகளை விளக்குகிறது. அதனை அப்படியே இசையில் நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டும் இருக்கிறோம். இன்னும் அதனையெல்லாம் மாணவர்களுக்கு கற்பிக்கவில்லை.
ஒரு நொடியை 3 கூறுகளாக இட்டால் எழுவது துடி. ஒரு சீரில் 3 அசைவுகள் இருப்பது யாப்பிலக்கணத்தின் அடிப்படை. ஒன்று அசைகிறது என்றால் அது 1, 2 என்று போகாது, 3ஆகத்தான் இருக்கும் என்பது ஒலி கொள்கை. அது இசைக்குரிய அடிப்படை கொள்கை. அப்படித்தான் சாரச்சுரங்களாக உ, இ, அ ஆகியன இருக்கின்றன. துடி ஒரு நொடியின் 3 கூறுகளாக இருக்கிறது. 3 பருநிலைகளாக ஆழம், அகலம், நீளம் ஆகியன இருக்கின்றன. உடலை கட்டமைக்கும் 3 பொருட்களாக வாதம், பித்தம், கவம் ஆகியன இருக்கின்றன. அசைவு என்பது மூன்றில் இருப்பது. ஒரு வடிவம் வளைய வேண்டும் என்றால் 3 புள்ளிகள் வேண்டும். 2 புள்ளிகள் ஒரு நேர்கோட்டை அமைக்கும், 3 புள்ளிகள் தான் வளைவை அமைக்கும். இந்த எல்லா கொள்கைகளும் நம்முடைய நூல்களில் இருக்கின்றன. இந்த கொள்கைகள் என்னுடைய வாழ்க்கையின் வரம்புக்குள் இருக்கின்றனவா? எந்த மனிதனுடைய வாழ்க்கை வரம்புக்குள்ளாது இந்த கொள்கைகளுக்கு இடம் உண்டா? ஒரு மனித வாழ்க்கையின் வரம்புக்குள் என்ன கையிருப்பு இருக்கிறது, சேமிப்பு என்ன, கடன் என்ன, யாருக்கு எவ்வளவு பகிர்ந்து கொடுப்பது, யாரை மகிழ்ச்சி படுத்த இயலாது, நோயுற்றால் என்ன செய்வது, தனியே விழுந்தால் என்ன ஆவது என்ற கவலைகள் இருக்கு. ஒரு நொடியை 3 கூறுகளாக பகுப்பது எந்த மனித வாழ்க்கையின் வரம்பில் இருக்கிறது? இல்லை. ஆனால் இந்த கொள்கைகளை அம்மையும் அப்பனும் நமக்கு அருளினார்களே, அது எங்கிருந்து? அது நம் வரம்பில் இருந்து அல்ல, இறைவன் தன் வரம்பில் இருந்து நமக்கு அவற்றை அருளுகிறான். இந்த அருளின் அருமை புரிய வேண்டும். செம்மையின் பணிகளில் ஈடுபடும் ஒவ்வொருவருக்கும் இதன் அருமை புரிய வேண்டும். அதுதான் பொறுப்புணர்ச்சி கூடுதலாகும். நமக்கு வழங்கப்படுவது என்ன, அது எங்கிருந்து வழங்கப்படுகிறது என்று தெரிய வேண்டும். நீங்கள் உங்கள் குழந்தைகளை ஒரு பள்ளியில் சேர்க்கிறீர்கள், அதற்கு ஒரு பெரிய தொகையை கட்டணமாக செலுத்துகிறீர்கள். அந்த குழந்தை முறையாக படிக்கவில்லை என்றால் இந்த பணத்தை செலவிடுவதற்கு நான் என்ன பாடுபடுகிறேன் என்று கேட்கிறீர்கள். இது எங்கிருந்து வந்தது தெரியுமா என்று கேட்கிறீர்கள். உங்களுடைய குழந்தைக்கு உங்கள் உழைப்பில் இருந்து நீங்கள் செலவிடுவதற்கு இது எங்கிருந்து வந்தது தெரியுமா என்ற கேள்வி எழும் என்றால், எந்த மனித வாழ்க்கையின் வரம்புகளுக்குள்ளும் அடங்காத கருத்துகளும் கொள்கைகளும் இறைவனது வரம்பிலிருந்து வரும் என்றால் அவை எவ்வளவு பெரியவை, அவை எவ்வளவு அரியவை. அந்த அருமை தெரிய வேண்டும். அதுதான் உங்களை துறையில் ஈடுபடும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட துறையில் ஈடுபடும் பொழுது பொறுப்புள்ளவர்களாக வளர்த்தெடுக்கும். பொறுப்புணர்ச்சிக்கு ஒரு எல்லை இல்லை. நீங்கள் இன்று பொறுப்புடன் இருக்கிறீர்கள், நாளை இன்னும் மேலும் பொறுப்புடன் இருக்கிறீர்கள், மேலும் மேலும் பொறுப்புடன் இருக்கிறீர்கள் என்றால் ஒரு நிலைக்கு பிறகு நீங்கள் பொறுப்பு அற்று போவீர்கள். அப்படி பொறுப்பு அற்று போனால் நீங்கள் உங்களை ஒப்படைத்துக் கொண்டவர் என்று ஆகிவிடுவீர்கள். ஏதேனும் ஒன்றிற்கு நீங்கள் உங்களை ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் பொறுப்புடன் இருக்க வேண்டிய தேவையில்லை, உங்களால் பொறுப்புடன் இருக்க இயலாது. ஏனென்றால் பொறுப்பு எனப்படுவது மிகச் சிறியது. அது ஒரு சுனை. அதன் அருகில் அமர்ந்து அதன் ஊற்றுகளை வேடிக்கை பார்க்கும் பொழுதும், அந்நீரை பருகும் பொழுதும், அதில் நீராடும் பொழுதும் அது உங்களுக்கு பெரியதாக தோன்றும். ஆனால் அந்த சுனை மேலும் மேலும் பொங்கி எழுந்து ஒரு பெருங்கடல் என்று ஆகும் பொழுது தனக்குள் பல சுனைகளை உள்ளடக்கி வைத்தது. பொறுப்புணர்ச்சி மேலும் மேலும் வளர்ந்து ஒப்படைப்பு என்ற நிலையை நோக்கி செல்லுதல் தான் இறைவன் அருள் பெறுபவர்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு.
இறைவனே அருளுகிறான் என்பதனை ஒப்புக்கொண்டால் ஒப்படைப்பை நோக்கி நகர்வதை தவிர வேறு என்ன பாதை இருக்கிறது, அல்லது வேறு என்ன பாதை இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உங்கள் எதிரே பெருவெள்ளம் பாய்ந்து வருகிறது என்ற பொழுதிலும் ஒரு குவளை நீரை அள்ளிக்கொண்டு ஓட நினைக்கிறீர்களா? அப்படி செல்பவர்கள் இருக்கிறார்கள். பெருமழையே பொழிந்தாலும் ஒரு சட்டி அளவு நீரை பிடித்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே இருப்பவர்களும் இருக்கிறார்கள். சில துளிகள் என்றாலும் அந்த துளிகளை நாவால் நக்கி இது எவ்வளவு அருமையானது என்று சுவைப்பவர்களும் இருக்கிறார்கள். இறைவன் யாருக்கு வழங்குவான்? ஒரு துளியையும் ஒரு கடலென கருதி சுவைப்பவர்களுக்கு அவன் வழங்குவான். எவ்வளவு கொடுத்தாலும் என் தேவை இவ்வளவுதான், இந்த தேவையோடு நான் என்னை வரையறுத்துக் கொள்கிறேன் என்று இருப்பவர்களுக்கு அவர்களுடைய வரம்புக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் கிடைக்கும். இந்த இசைத்துறையில் எவரெல்லாம் எளிதில் கற்றுக்கொண்டார்கள் என்று நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக, எவர் அடுத்தடுத்த நிலைகளுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றும் நான் பார்க்கிறேன். அவர்களில் மிக பெரும்பகுதியினர் சிறுவர்கள் தான். இன்றைக்கு நம் இசைக்குழுவில் அதிகமான பாடல்களை பன்னரியோடு பாடும் திறன் கொண்டவர்கள் பெரியவர்களை விட சிறுவர்கள் தான். அது எல்லாருக்குமே தெரியும். தனிக்குரலில் பாடுபவர்கள், குழுக்குரலாக பாடுபவர்கள் என்று சிறுவர்கள் இருக்கிறார்கள். சிறுவர்கள் என்றால் சிறுவர்களாக வந்தவர்கள் இன்று இளையோர் என்று ஆகிவிட்டார்கள். நான் சிறுவர்கள் என்றே அழைக்கிறேன். இந்த சிறுவர்களை அழைத்து நீங்கள் எவ்வளவு பாடல் தெரியும் என்று கேட்டால் அவர்களுக்கே விடை தெரியாது. அவ்வளவு பாடல்களை அவர்கள் பன்னரியோடு பாடுவார்கள். இன்னும் அவையெல்லாம் அரங்கேற்றமே ஆகவில்லை, ஆனால் அவர்கள் பாடுவார்கள். அதே போல தாளக்கருவி இசைப்பதில் எவரெல்லாம் மேம்பட்டிருக்கிறார்கள் என்றும் பார்க்கிறேன். அது சிறுவர்கள் தான். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் உள்ள ஒருவருக்கு என்னால் தாளம் கற்றுத்தர முடிந்ததே இல்லை. ஆனால் சிறுவர்களுக்கு நான் கற்றுத்தந்ததே இல்லை. அவர்களிடம் கருவியை கொடுத்து விட்டு கவனிப்பேன், அவ்வளவுதான். அவர்களுக்கு வரும் வராது என்று எனக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். வரும் என்றால் நீ தொடர்ந்து இதில் ஈடுபடு என்று சொல்லிவிடுவேன். ஓரிரு நாட்கள் தான் அவர்கள் ஈடுபடுகிறார்கள், இசைக்கிறார்கள். முதலாக இங்கே பட்டினத்தார் பயிலகத்தில் தான் ஒரு சிறு அரங்கேற்றம் செய்தோம். இசையின் முதல் மேடை நிகழ்வு பயிலகத்தில் தான் தொடங்கியது. அது என்னை பொறுத்தவரை ஒத்திகை. நான் குழுவினரிடம் கூறிக்கொண்டுதான், இது ஒரு ஒத்திகை தான், இது நிகழ்வு அல்ல. எல்லோரும் நிகழ்வு என்று கொண்டாடினார்கள், ஆனால் அது நிகழ்வு அல்ல, ஒத்திகை தான். அதில் இருந்த ஒரு குச்சி தட்டுவதற்காக இருந்த ஒரு சிறுவனை உனக்கு தாளம் வரும் என்று கூறி அவன் மரபு பள்ளியில் சேர்ந்தான். அவன் இன்றைக்கு மதங்கம் இசைக்கிறான். ஒரு குச்சி தட்டும் பொழுதே தெரிகிறது இவனுக்கு தாளம் வரும் என்று. மதங்கம் இசைப்பதற்கு அவனுக்கு ஒரு சில நாட்கள் தான் ஆயிடுச்சு. இதனை ஒரு 30 வயதுக்காரரிடம் பார்க்க இயலாது. அவர் கேள்விதான் கேட்பார். கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், எதுவுமே செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வரம்பு இறுகி போய்விட்டது. புறத்திலிருந்து இறைவன் அவனுடைய வெளியில் இருந்து அவன் எவற்றை அனுப்புகிறானோ அவற்றை இந்த மனிதர்களுடைய இறுக்கமான வரம்பு வெளியே தள்ளுகிறது. இது எவ்வளவு பெரிய கொடுமை! அவனுடைய வளங்கள் உள்ளே வராத அளவுக்கு இவர்கள் தங்கள் வரம்புகளை இறுக்கி கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்களும் இளையோரும் அப்படி அல்ல. அவர்கள்
வரம்பற்று இருக்கிறார்கள். அவருடைய மனம் திறந்திருக்கிறது. அவர்களுக்கு இசை என்ற ஒரு கலையின் மீது ஒரு காதல் இருக்கிறது. ஒரு சிலருக்கு என் மீது ஒரு நாட்டம் இருக்கிறது. இவர் ஏதாவது சொன்னால் செய்ய வேண்டும் என்று என் மீது ஒரு அன்பு இருக்கிறது. அவ்வளவுதான். ஒரு கலையின் மீது நாட்டம், அதனை முன்னெடுக்கும் மனிதன் மீது ஒரு அக்கறை. இந்த இரண்டுமே வரம்பு இல்லை. நான் யாருக்கும் வரம்பாக இருக்க மாட்டேன். கலை வரம்பற்றது. எனக்கும் வரம்பில்லை, கலைக்கும் வரம்பில்லை. இந்த இரண்டின் மீது நாட்டம் கொள்ளும் பொழுது வெறுமையில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு ஞானம் கிடைக்கும். ஒரு மதங்கம் முறையாக இசைக்க வேண்டும் என்றால் 5 முதல் 7 ஆண்டுகள் ஆகும். நான் மிகுந்த மனநிறைவுடன் கூறுவேன், என்னுடைய குழந்தைகள் 7-8 நாட்களில் மதங்கம் இசைக்கிறார்கள், இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ எந்த குறிப்பு கொடுத்தாலும் இசைப்பார்கள். மதங்கத்தில் என்னென்ன நுட்பங்கள் இருக்கின்றன என்பது என் பிள்ளைகளுக்கு தெரியும். இங்கே அரை மாத்திரைக்கு கூட மதங்கத்திற்கு குறிப்பு இருக்கிறது. மதங்கத்துடைய சுரங்கள் என்ன, ஒரு சுரம் எத்தனை சுதிகளாகும், எந்த இடத்தை தொட்டால் என்ன சுதி எழும் என்பது என் பிள்ளைகளுக்கு தெரியும். இவற்றையெல்லாம் நான் மணிக்கணக்கில் அவர்களுக்கு பாடம் நடத்தியதே இல்லை. செயல்படும் பொழுது கூறுவேன், அவ்வளவுதான். எனக்கு ஒன்று, இது எப்படி நிகழ்கிறது என்றால், எனக்கு ஒரு மந்திரம் தெரியும். நான் ஒரு வழிதானே அல்ல, அன்றி நான் மூலம் அல்ல. என்னுடைய வழியாக இந்த கருத்துக்களை அவர்களுக்கு இறைவன் கற்பிக்கிறான். வழி எப்பொழுதும் தன்னை செம்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் குப்பை சேரக்கூடாது, அது எது அடைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. அந்த வழி கழிவுகள் நிறைந்ததாக இருந்து விடக்கூடாது. இவ்வளவுதான் வழியின் பொறுப்பு. குழந்தைகளுக்கு நாம் இப்படிப்பட்ட வழியாக இருக்கும் பொழுது அவர்கள் ஆண்டு கணக்கில் கற்க வேண்டியவற்றை நாட்கணக்கில் கற்கிறார்கள். ஆண்டு கணக்கில் கற்றால் கூட பெற வாய்ப்பற்ற கருத்துக்களை அவர்கள் ஒரு நொடியில் பெறுகிறார்கள். ஒவ்வொரு துறை, இசைக்கு உள்ளே இருக்கும் ஒவ்வொரு துறையிலும் இவ்வாறான விந்தைகளை நாம் பார்க்கிறோம். குரலிசையில் மிக விரைவாக அறியாமையில் இருப்பவர்கள் மேம்படுகிறார்கள். பெரியவரோ சிறியவரோ அறியாமை இருந்தால் மேம்படுகிறார்கள். அவர்களுக்கு அடுத்தடுத்த நுட்பமான பாடல்களை வழங்க இயலுகிறது. ஆனால் ஏற்கனவே அறிந்து கொண்டவற்றிலிருந்து விடுபட வாய்ப்பற்றவர்கள் இந்த வரம்புக்குள் அடங்குகிறார்கள். அதாவது அவர்களுடைய எல்லை அவர்கள் இறுக்கிக் கொள்கிறார்கள். விளைவாக வெறுமையில் இருந்து இறைவன் வழங்குபவற்றை அவர்களுடைய எல்லையே புறந்தள்ளுகிறது. இன்றைக்கு நாம் நயவேடு ஒன்றை வெளியிடுகிறோம். அந்த நயவேடு எனப்படுவது எவ்வளவு கருவிகள் இருந்தாலும், எவ்வளவு நீளமான பாடலாக இருந்தாலும், பல்வேறு நுட்பங்களை உள்ளடக்கிய பாடலாக இருந்தாலும், அவை எல்லாவற்றையுமே ஒரு ஏட்டுக்குள் குறிப்புகளாக அடக்குவது. நயம் என்பது என்ன? இயல்பில் இருத்தலும் அளவைக்கு அடங்குதல். பண் இயல்பாக இருப்பதற்கும் அதுக்குரிய அளவைகளில் அடங்குவதற்கும் உரியது நயவேடு. இந்த நயவேடு கையில் இருந்தால் 100 அல்ல 200 இசைக்கலைஞர்களை கூட கை அசைவின் வழியாக இசைக்க வைக்க இயலும். எல்லா குறிப்புகளையும் இந்த ஏட்டில் அடக்கி விடுக்கிறோம். அவ்வாறான நயவேட்டு குறிப்பு நமக்கு இப்பொழுதுதான் அன்னை அருளால் வழங்கப்பட்டது.
முதன்முறையாக கோவையில் நடந்த இளையோர் அறம் இசை நிகழ்வில் தான் அதனை நடைமுறை கொண்டு வந்தோம். இன்னும் மேம்படுத்தி இருக்கிறோம். மேம்பாடு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு தான் வரம்பில்லையே, அதனால் மேம்பாடு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அடிப்படையான வடிவம் நமக்கு கிடைத்து விட்டது. இந்த நயவேடு என்ற ஒரு கருத்தே ஒரு பெரிய கல்வி. அது ஒரு பெரிய கல்வி, ஆழமான கல்வி. நயவேட்டின் ஒவ்வொரு குறிப்பும் தெரிய வேண்டும். குறிப்புகள், பல குறிப்புகள் இருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட குறிப்புகள் வந்துவிடும் முழுமையடையும் போது. ஒவ்வொரு குறிப்புடைய பொருள் தெரிய வேண்டும். எந்த குறிப்பை எங்கே எழுத வேண்டும் என்று தெரிய வேண்டும். குரலிசைக்குரிய சுரம் சுதி குறிப்பு தெரிய வேண்டும். நடை, சரம் எல்லாமே தெரிய வேண்டும். குரலிசை என்று எடுத்துக்கொண்டாலே சுரம், சுதி, நடை, சரம் இவையெல்லாம் உண்டு. வளை என்று 5 உண்டு. தாளக்கருவிகளில் கருவி இசையில் தோல் கருவிக்கு சுரங்கள் வேறு, வளி இசை கருவி சுரம் வேறு, துடி நரம்பிசை சுரம் வேறு, தேய் நரம்பிசை சுரம் வேறு. இந்த எல்லா சுரசுதி குறிப்பும் தெரிய வேண்டும். அது தெரிந்தால் போதாது. வீணையும் துடி நரம்பு தான். நாம் நா என்று அழைக்கிறோம். அது கிட்டார் போன்ற ஒரு கருவி. அதுவும் துடி நரம்பு தான். நாவில் 4 தந்தி உண்டு, கிட்டாரில் 6 தந்தி உண்டு. இந்த வீணை 6 தந்தி கருவி, 4 தந்தி கருவி, 3க்குமே சுரம் ஒன்றுதான். ஆனால் கருவியை பொறுத்து சுதி மாறும். அதுக்கு பேர் பதம். இதற்கு எழுதிய குறிப்பை அதற்கு எழுத கூடாது. குழல் என்று எடுத்துக்கொண்டால் அது இவ்வளவு வகைகள் தான் இருக்கின்றன என்று கூற இயலாது. அவ்வளவு வகைகள் இருக்கின்றன. நாம் இப்பொழுது ஒரே ஒரு வகை குழலை வைத்துக் கொண்டால் எல்லா பாடலுக்குமே இசையமைக்கிறது. இது அயல்நாட்டில் இருந்து பெறப்பட்டது. எனக்கு மிக விருப்பமானது அவரிடம் இருந்தது என்பதனால் அந்த குழலிலேயே குறிப்புகள் கொடுக்கிறோம். குழலுக்கும் நாதசுரத்துக்கும் சுரம் ஒன்றுதான். ஆனால் நாதசுரத்துக்குடைய சுதிநிலைகள் வேறு, குழலின் சுதிநிலை வேறு. இவை எல்லாவற்றை பற்றியுமே புரிதல் இருந்தால்தான் அந்த நயவேடு என்ற ஒரு ஏட்டின் மீது ஆளுமை செலுத்த முடியும். அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய கல்வி. குழுக்குரல் என்று பொதுவாக கூறுகிறோம். குழுக்குரலில் பாடல் வரிகளை பாடுவது குரல் இசை, சுரவரி பாடுவது சுரவரி குழு. அதே சுரவரியை தன்னென்ன தானென்ன என்று பாடினால் அது குரல் இதம். சுரங்களாக பாடினால் சுரவரி. அதனையே பேச்சு வழக்கில், ஒரு நாட்டுப்புற வழக்கில் மாடினால் அது குற இதம். அதற்கு தனித்தனியான நுட்பங்கள் இருக்கின்றன. முதலில் சுரவரி வேண்டும். அந்த சுரவரியை குழலிசை கொடுக்க வேண்டும் அல்லது நாதஸ்வரத்து கொடுக்க வேண்டும். அவற்றுக்கு ஏற்ப மாற்றி கொடுக்க வேண்டும். தோல் கருவியிலும் முழவுக்கு உள்ள சுதி வேறு, மதங்கத்தின் சுதி வேறு, சிறுமுழவின் சுதி வேறு, கொட்டு கொண்டிருக்கும் சுதி வேறு. அதே சுரவரியை தனித்தனி கருவிகளுக்கு ஏற்ப மாற்றி குறிப்பு கொடுக்க வேண்டும். குச்சி தட்டுதல் இருக்கிறது, அது இதம். அது ஒரு தனிப்பிரிவு, தனிக்குழு. அந்த குச்சிக்கு உள்ள குச்சி, சலங்கை ஆகியவற்றுக்கு குறிப்பு ஒன்றுதான், ஆனால் பதம் வேறு. இவற்றை தனியே கொடுக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்க வேண்டும். இப்படி ஒருங்கிணைக்கும் பொழுது முன்னோர் என்ன பாடலை எழுதி வைத்திருக்கிறார்களோ அதில் உள்ள பொருள் மாறக்கூடாது, உணர்ச்சி மாறக்கூடாது. என்ன சீர் என்ற அமைவில் இருக்கிறதோ அந்த சீரை சிதைக்கக்கூடாது. நெடிலை நெடிலாகவும் குறிலை குறிலாகவும் மெய்யை மெய்யாகவும் பாட வேண்டும். புள்ளி வைத்தது எல்லாமே மெய் அல்ல. அதில் ஒற்று தனி, மெய் தனி. இரண்டுக்கும் பொருள் வேறு. அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இசைமானவர்களுக்கு பாடமா நடத்தி இருக்கிறோம். புள்ளி வைத்த எல்லாமே மெய் அல்ல. ஒற்று மெய் ஆகியவற்றுக்கு வேறுபாடு உண்டு. தாயினும் என்ற சீரில் உள்ள இம் மெய். தாயினும் தலைவர் என்று வரும்பொழுது இந்து வந்தால் அது மெய் அல்ல, ஒற்று. ஒற்றி வருவது.
தாயினும் தலைவர், தலைவருக்குரிய தாவை ஒற்றி வருவது இந்து, அதனால் அது ஒற்று. தாயினும் என்று தனியே அந்த ஒரு சொல்லே முடிகிறது என்றால் அது மெய். பாடும்போது மெய் அரை மாத்திரை ஒற்றும் அரை மாத்திரை இரண்டையும் ஒன்றாக பாட வேண்டும் என்று கருத கூடாது. மெய்யை எப்படி பாட வேண்டுமோ அப்படி பாட வேண்டும். ஒற்று வரும் பொழுது அதற்குரிய வகையில் பாட வேண்டும். இவற்றையெல்லாம் உள்ளடக்கிதான் நீங்க பாடல் கற்றுத் தருகிறோம். இவ்வளவையும் ஒருங்கிணைப்பதுதான் இசை. இவ்வளவு என்று நான் கூறுகிறேன், இன்னும் நிறைய இருக்கிறது, உங்களுக்கு அயற்சி ஊட்டும். இவ்வாறு பல்வேறு கூறுகளை ஒரு கட்டமைப்பிற்குள் கொண்டு வந்து அவை யாவுமே ஒன்றே ஒன்றுதான் என்ற மாயை விளைகிறது அல்லவா. நீங்கள் ஒரு பாடல் என்கிறீர்கள், அது ஒரு பாடலா? அதில் பல நூறு பாடல்கள் இருக்கின்றன. கிண்கிணி ஒரு பாடலை இசைக்கும், சலங்கை வேறு, குச்சி வேறு, மதங்க வேறு, கொட்டு வேறு, முழவு வேறு, சிறுமுழவு வேறு, தேய் நரம்பு வேறு, துடி நரம்பு வேறு என்று இவ்வளவு இருக்கு. சரி, இது கருவிகள் இவ்வளவுதானே என்று ஒரு 20 கருவிகள் தான் இல்லை. ஒரு கருவிக்கு சுரம் வேற, அந்த ஒரு குறிப்புக்குள்ளே இருக்கும் சுதிகள் வேறு. அரை முக்கால், அரை முக்கால், ஒன்று, ஒன்றே கால் என்பது ஒரு சொல். இது இன்னொரு கருவிக்கு வேறு. இவ்வளவு நுட்பங்களையும் ஒன்றாக்கி இவையெல்லாம் தனித்தனியாக இருந்தாலும் இவை யாவுமே ஒன்று என்று ஒரு தோற்றத்தை கொடுக்கின்றன அல்லவா. அதுதான் இசை. இசைகின்றன, எல்லாமே இசைகின்றன. இது வேறு, அது வேறு, இதன் தன்மை வேறு, அதன் தன்மை வேறு, நுட்பம் வேறு, ஆழம் வேறு, அளவு வேறு, ஆயினும் இவை யாவும் ஒன்று என்ற தோற்றம் விளைவதுதான் இசைவு. அதனால்தான் இசை என்று பெயரிட்டார்கள். இங்கே எந்த சொல்லையும் இறைவன் பொருள் இல்லாமல் நமக்கு வழங்கவில்லை. ஒவ்வொரு சொல்லும் இறைவன் வழங்கியது. அது உங்களுக்கு முதலில் புரிய வேண்டும். உங்களுக்கு புரிய வேண்டும். நீங்கள் அதனை ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் தமிழில் பேசுவதே இறைவனோடு இருப்பதுதான் என்ற உண்மை புரியும். அப்போதுதான் உங்களுக்கு உண்மை புரியும். இசை என்ற சொல்லுக்கே இதுதான் பொருள். இசைவாக இசைதல். எங்கு இசைகிறது? இவ்வளவு கருவிகளோடு இசைகிறது. இது மட்டுமா? பாடல் வரிகளோடு இசைகிறது. அந்த பாடல் வரி எதனோடு இசைகிறது? அது கொண்ட பொருளோடு இசைய வேண்டும். பாடலுக்கு என்று ஒரு பொருள், அதற்கான சொற்கள். இந்த சொற்கள் எல்லாம் ஒரு உணர்ச்சியை கொடுக்கின்றன. அந்த உணர்ச்சியை செய்ய வேண்டும். இது பாடலுக்குரிய ஒழுங்கு. சொல், பொருள், உணர்ச்சி, இந்த மூன்று இசைவாக இருக்க வேண்டும். அதாவது துயரமான உணர்ச்சி துள்ளலாக கொண்டாட்டமான சொற்களால் இயற்ற இயலுமா? இயல. அதற்குதான் யாப்பு இலக்கணம். அதற்கு முன்னோர் வகுத்த இலக்கணத்தில் தான் உரிப்பொருள் என்றார்கள். கருப்பொருள், முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். அந்த உரிப்பொருள் தான் உணர்ச்சி. உணர்ச்சி வேண்டும், அது பொருளில் இருந்து எழ வேண்டும். இந்த பொருளையும் உணர்ச்சியும் வெளிப்படுத்துவதற்குரிய இலக்கணம் வேண்டும். இவை யாற்றுக்கும் சொல் வேண்டும். அவன் இந்த இப்படிப்பட்ட சொல்லை எவன் தரும்? எவனாவது ஒரு மனிதன் இதனை உருவாக்க இயலுமா? ஒரு சீரில் 3 அசைவுகள். இதுதான் இந்த பேரண்டத்துடைய ஒலி கொள்கையே. ஒலிக்கு அடிப்படை 3 தான். ஒன்று தொடங்குகிறது, முடிகிறது, அதற்கு ஒரு இடை இருக்கிறது. இந்த 3 இருந்தால்தான் அது கேட்பொலி. இல்லை என்றால் ஓசை அதை கேட்க இயலாது. தொடக்கம், முடிவு, இடை 3 இருந்தால்தான் அது கேட்கும் ஒலி. இந்த அளவு மிகுந்து விட்டால் அது கேட்காது. இருக்கிறது, புவி சுழன்று கொண்டு இருக்கிறது. அந்த ஒலி ஏன் கேட்கப்படுவதில்லை என்றால் இந்த 3ஐ கடந்து விட்டது. இந்த கொள்கையை ஒரு சீருக்கு உரிய 3 அசைவுகளில் ஒருவன் வைத்தானே, அவன் ஒரு மனிதனா? அப்படி எத்தனை கொள்கைகளை எத்தனை ஆயிரம் மனிதர்கள் உட்கார்ந்து வடிவமைத்தார்கள். இது இறைவன் வழங்கிய மொழி. அதனால் தானே நம்முடைய முதற்கழகத்தில் முக்கண்ணனாரும்
முருகவேலும் அமர்ந்திருந்தார்கள் என்று பாடல் இருக்கிறது நமக்கு. முதற்கழகத்தில் இறைவனே அமர்ந்திருந்தார். அவன் கொடுத்த மொழி, அவன் வழங்கிய இசை. இந்த இசை இறைவனிடமிருந்துதான் வருகிறது என்பதனால்தான் இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையார் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்றார். மொழியை பயின்ற உடனே காதல் இறைவனுடைய அடியை அடைந்து விட்டார் என்றால் மொழியை பயின்றால் அவன்தான் இருப்பான். ஒரு பெண் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கொள்கைகளை எல்லாம் தொகுத்து 101 பாடல்களை எழுதி அந்த பாடல்களுக்குள் இவ்வளவு நுட்பங்களையும் புதித்து வைத்து அவற்றை ஊர் ஊராக பாடி பரப்பி நிலைநாட்டி இருக்கிறாள் என்றால் அந்த பெண்ணை எண்ணி உங்களுக்கு வியப்பு வரவில்லையா? அவளே திரு இரட்டை மணிமாலை இயற்றினாள். அவள்தான் அந்தாதி என்ற முறையை கொண்டு வருகிறாள். நான் தொடக்கத்தில் கூறினேன், கருவை சிதைக்க வேண்டும் என்று போய் கேட்டார்கள். இறைவன் சிதைத்தான், அது அந்தம். அந்த 6 சிதைவுகளையும் ஒரு கூறாக மாற்றப்படுதல் ஆதி, அதான் அந்தாதி. ஒன்றின் முடிவு, இன்னொன்றின் தொடக்கம். ஆகாயம் என்ற பூதத்தின் முடிவில் காற்று பூதம் பிறக்கும், காற்றின் முடிவில் வெப்பம் பிறக்கும், வெப்பத்தின் முடிவில் நீர் பிறக்கும், நீரின் முடிவில் நிலம் பிறக்கும், நிலத்தின் முடிவில் மீண்டும் ஆகாயம் பிறக்கும். இது அந்தாதி. இது பேரண்ட கொள்கை. இந்த பேரண்ட கொள்கையை இறைவனை பாடும் பாடலின் இலக்கணமாக ஒரு பெண் எழுதியிருக்கிறாள் என்றால் அவள் யார்? அந்தத்திற்கும் ஆதிக்கும் உள்ள உறவு புரிந்தால் தானே அந்தாதி ஏற்ற முடியும். உலகத்தில் யார் எழுதினார்கள்? யாராவது இருக்கட்டும், யாராவது உலகத்தில் இந்த மொழியில் இப்படி இருக்கிறது என்று யாராவது சொல்லட்டுமே. இங்கதானே இருக்கிறது. பதிகம் என்பது பதின்ம கொள்கை. 10 என்ற எண் இல்லை என்றால் எந்த பொருளும் செய்ய இயலாது. அது கணிதம் படித்தவர்களுக்கு தெரியும். பதின்ம கொள்கை இல்லை என்றால் இன்றைய கணிப்பொறியே கிடையாது, எந்த துறையும் வளராது. 10 ஏன் எழுதினார்கள்? பதிகம் என்று ஏன் பெயரிட்டார்கள்? நமக்கு இறையியல்படி 8 தான் எண். இறைவனே 8 நிலைகளில் இருப்பவன், அவ்வளவுதான். ஆனால் அவனே 9, 10 ஆகிய மாயைகளை விளைவிக்கிறார். 8 உண்மை, 9, 10 மாயை. இந்த மாயையில் தான் நமக்கு வாழ்க்கை இருக்கிறது என்பதனால் இந்த பதின்ம கொள்கையை இறைவன் அருளுகிறார். பதின்ம கொள்கை இல்லை என்றால் ஒரு சிற்பம் கிடையாது, இசை கிடையாது. நமக்கு இசை கிடையாது, கருவி செய்ய இயலாது. இதனை பதிகம் என்று எழுதினார்கள். அதனை அவள் தான் செய்தார். இதனை ஒரு பெண் செய்தார். அவளுக்கு ஏன் அவ்வளவு அருள் வழங்கப்பட்டது என்றால் அவளுடைய வரம்பு அப்படிப்பட்டது. அவள் தன்னை சுற்றி வைத்திருந்த வரம்பு அப்படி, ஒரு வரம்பும் இல்லை. அதான் பொருள். அவளுடைய வரம்பு இறைவன் தான். ஆதலால் இறைவன் தன் வரம்பிலிருந்து வாரி வழங்குபவற்றை அவள் பெற்றாள். அவளுக்கு இருந்தது பொறுப்பா? இல்லை, அது ஒப்படைப்பு. என்ன பொறுப்பு? அது என்ன பொறுப்பு? அது ஒப்படைப்பு. அதனால்தான் 2500 ஆண்டுகளுக்கு பிறகு அவளுடைய பாடலை நாம் பாடுகிறோம். எனக்கும் அற்புத திருவந்தாதிக்கு எந்த தொடர்பும் இல்லை. எனக்கு இந்த இறையியலில் முன்னோர்கள் யாரை பற்றியும் தெரியாது. நான் எதையும் படித்ததில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னை கண்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எனக்கு எதுவும் தெரியாது, அது அவர்களுக்கு தெரியும். அதன் மீது ஏன் நாட்டம் வருகிறது? அதன் அருமை தெரிந்ததால. அதன் அருமையே எனக்கு தெரியாது. நாம் நம்முடைய வரம்புகளை தளர்த்தி வைக்கும் பொழுது, அல்லது வரம்புகளை அவை ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்ளும் பொழுது, எங்கிருந்து எதுவும் வரும். எங்கிருந்து எது இறைவன் எதனை வழங்க வேண்டுமோ வழங்குவான். முயன்று
பயின்றுதான் பெற வேண்டும் என்று இல்லை. இசைத்துறையில் நான் விற்பனராக வேண்டும், எனக்கு வரம் கொடு என்று கேட்டால் அது வரம்பு. அந்த வரம்புக்கு உட்பட்டு கொடுப்பான். இசையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஏதாவது வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஏதாவது ஒரு வேலை கொடு என்று கேட்டால் அவன் எதை வேண்டுமானால் கொடுப்பான். அவன் எதை கொடுத்தாலும் செய்ய வேண்டும். அதுதான் ஒப்படைப்பு, அது பொறுப்பல்ல. இது சிறிது அது பெரிது என்று பார்த்தால் நீங்கள் பொறுப்பானவர், அது குற்றமல்ல. ஆனால் சிறிதுமல்ல பெரிதுமல்ல என்ற உண்மையை ஒப்புக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ஒப்படைக்கிறீர்கள். இந்த தன்மை அறியாமலேயே சிறுவர்களிடம் இளையோரிடம் இருக்கு. எங்கே அவர்கள் அறிவாளிகள் ஆகிவிடுவார்களோ என்று வேண்டுமானால் கவலைப்படலாம். ஆனால் இன்றைக்கு நம் இசைக்குழுவில் இருக்கும் இளையோர் எவரெல்லாம் பாடுகிறார்களோ, எவரெல்லாம் கருவி இசைக்கிறார்களோ அவர்களுக்கு இது இறைவன் அருளிய திறன். இறைவன் ஏன் அருளுகிறான், அவர்களுக்கு மட்டும் ஏன் அதிகமாக அருளுகிறான் என்று கேட்க வாய்ப்பில்லை. அவனுக்கு அதிகம் குறைவே இல்லை. அது வெள்ளம். நீ எவ்வளவு பருகிறாயோ பருகிக்கொள். நீ ஏற்கனவே வயிற்றை நிரப்பி வைத்துக் கொண்டு தாகத்துக்கு தண்ணீர் போதும் என்றால் அவ்வளவுதான் கிடைக்கும். எனக்கு வயிறே உன் உணவுதான் என்று இருந்தால் பருகலாம். இளையோரும் சிறுவரும் அவர்களை அறியாமலேயே அப்படி இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஓரிரு நாட்களில் கலைகள் கைவரப்பெறுகின்றன. இதுதான் மந்திரம். இந்த மந்திரம் நடைமுறைக்கு வருவதைத்தான் நான் ஒவ்வொரு இசைப்பணியிலும் பார்த்து வியக்கிறேன். இந்த வியப்பு உணர்ச்சியில் இருந்துதான் இந்த நிகழ்வை நான் முன்னெடுக்க விரும்பினேன். இந்த இசைத்துறை பிறந்து வளர்ந்து இன்று 3ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருப்பதற்கு உரிய இடம் பட்டினத்தார் பயிலகம். இந்த பட்டினத்தார் பயிலகத்தை செம்மை திருத்தொண்டர் காசிராமன் ஒப்படைத்திருக்கிறார். அது இங்கு வரும் அனைவருக்குமே தெரியும். இது தாய் வீட்டுக்கு வருவது போல் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஒன்று மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன், ஒரு மனிதர் தன்னுடைய உடைமையை பிறருக்கும் உரிமை உள்ளது என்ற உணர்வு ஏற்படும் அளவுக்கு கொடுப்பது அரிதெனும் அரிது. ஒருவர் தன்னுடைய இல்லத்தில் இன்னொருவரை தங்க வைக்கலாம், அல்லது தன்னுடைய உடைமையை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்ளலாம். அது வேறு. அது இரக்க குணம், அது தாராள மனம் என்ற வகையில் வருவது. ஆனால் நாம் ஒரு இடத்திற்கு செல்கிறோம், அது நம்மிடம் போன்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது என்றால் அந்த இடத்திற்கு உரியவர் அரிய பிறவி. அதனாலதான் அவருக்கு செம்மை திருத்தொண்டர் என்று நாம் பெயரிட்டோம். அது வராது, அது சொல்லி வராது, அப்படி யாரையும் உருவாக்க இயலாது. இது நம்மிடம் என்ற உணர்வை வருபவர்களுக்கு திணிக்கவும் முடியாது. அவர் அப்படியே இருந்தால்தான் அது வரும். காசிராமன் அப்படிப்பட்டவர் என்பதற்கு எல்லோருமே சான்று. இங்கு வரும் அனைவருமே சான்று. இந்த பட்டினத்தார் பயிலகத்தை அவர் நிலமாக வாங்கிய பொழுது கடுமையாக எதிர்த்தவன் நான். இவ்வளவு தொகை இதில் கொட்டி இருக்கிறீர்களே என்று கடுமையாக அவரிடம் வருந்தினேன், கோபப்பட்டேன். ஆனால் அவர் பொருட்படுத்தவே இல்லை. மேலும் பெருஞ்செலவு செய்து இந்த கட்டடங்களை எல்லாம் கட்டினார். ஒவ்வொரு முறை வரும்பொழுது இவ்வளவு செலவு செய்யாதீர்கள் என்று கூறி, ஏனென்றால் எனக்கு இங்கு இசைப்பணி நடக்கும் என்ற கற்பனை கூட கிடையாது. இங்கு என்ன நடக்க போகிறது என்று எனக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது. அதுதான் சிறப்பு. எனக்கே தெரியாது என்னும் பொழுது அவருக்கு என்ன தெரியும்? ஆனால் அவர் எதற்காகவோ செய்கிறார். இது செம்மைக்கான இடம் என்று சொல்லிவிட்டுதான் இடமே வாங்கினார். ஒவ்வொரு செங்கல் வைக்கும் பொழுது இது செம்மைக்கு என்றுதான் சொல்லிவிட்டு தான் கட்டினார்.
ஆனால் செம்மை என்ன செய்ய போகிறேன் என்று அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தேன் என்றால், அந்த கட்டுமான பணியை பற்றி அவரிடம் என்ன நடக்குது என்று கேட்கவே கூடாது. என்னென்றால் நமக்கு ஒரு பொறுப்பாகிவிடும். நமக்கு உடன்பாடு இல்லாமல் செலவு செய்கிறார், அதனை பற்றி கேட்டால் அது ஒரு உடன்படிக்கை ஆகிவிடும். அதனால் இடைவெளியோடு இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஏறத்தாழ இது முடியும் வரைக்கும் ஒரு 1.5 ஆண்டு அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ 2 முறையோ வந்தேன். இவரோடு ஒரு இடைவெளியைத்தான் வைத்திருந்தேன். ஏனென்றால் இந்த தொகை மிகப்பெரிய தொகை. இவ்வளவு பெரிய தொகையை நம்முடைய பெயரால் செலவிடுகிறாரே என்று என்னால் ஏற்க இயலவில்லை. ஆனால் அவர் எல்லா பணிகளையும் முடித்து கட்டுமானத்தில நிறைவேற்றிய பிறகு அவர் கூட நேரடியாக வரவில்லை, தகவல் சொல்லிவிட்டார். கட்டுமானம் முடிந்து விட்டது, ஆசானை வர சொல்லுங்கள், ஏதாவது நிகழ்வு வேண்டுமானால் நடத்தலாம், வகுப்பு நடத்தலாம் வேண்டும். இவ்வளவுதான் அவர் வெளிப்படுத்திய முறை, இவ்வளவுதான் வெளிப்படுத்தினார். இது பொறுப்பா? இது அவர் என்னிடம் பொறுப்புடன் நடந்து கொள்கிறார், ஒப்படைப்போடு இருக்கிறார். இதுதான் ஒப்படைப்பு. இதுவும் அறியாமை தானே. ஒரு செல்வந்தனுக்கு என்று வரம்பு இருக்கிறது, அவன் அந்த வரம்புக்குள் தான் கோரிக்கைகளை வைக்கிறான். காசிராமனோட வரம்புக்குள் இருந்து இது வருமா? காசிராமனோட வரம்புக்குள் இருந்து இது எவ்வளவு பெரிய சொத்து, அப்படி ஒரு எண்ணமே வரவில்லை அவருக்கும் சரி, அவர் சகோதரர் குமாருக்கும் யாருக்குமே வரவில்லை. என்றால் என்ன? அவர்களுடைய வரம்பு இறைவன் மடி வரை நீண்டிருக்கிறது. அதுதானே பொருள். அது அவருடைய வரம்பு அவருடைய வாழ்க்கை வட்டத்திற்குள் இல்லை, அது இறைவனுடைய மடி வரை இருக்கிறது. அதனாலதான் இங்க இறைப்பணி நடக்குது. இந்த துறையில் ஈடுபட்டு இது வளர்வதற்கு துணையாக இருந்த ஒவ்வொருவரும் அவரவருடைய வரம்புகளை தளர்த்தி விட்டுத்தான் வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். துறையின் பொறுப்பாளர், துறையின் ஆசிரியர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கை வரம்புகளை ஏதோ ஒரு அளவுக்கு தளர்த்தி விட்டு, சிதைத்து விட்டு, உடைத்து விட்டுத்தான் வருகிறார்கள். ஏனென்றால் யாருடைய வாழ்க்கை வரம்புக்குள்ளும் இந்த பணி இல்லை. இது ஒரு வாழ்க்கையின் வரம்புக்குள்ள என்ன இருக்கிறது? நான் ஏற்கனவே சொன்னேன், சில உணர்ச்சிகளும் சில பொன்மணிகள் கிடக்கின்றன, பல குப்பைகள் கிடக்கின்றன, அவ்வளவுதான். இதான் ஒரு வாழ்க்கை வரம்பு. ஆனால் இதில் ஈடுபடும் ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருமே அவரவருடைய வரம்புகளை தளர்த்தி விட்டுத்தான் வருகிறார்கள், பணியில் ஈடுபடுகிறார்கள். இங்கு ஒவ்வொரு முறை இசை நிகழ்வு நடக்கும் பொழுதும் துணையாக இருக்கக்கூடிய உள்ளூர்காரர்கள், நம்முடைய செம்மை மக்கள், குறிப்பாக மாதவன், ஒரு சில காலத்திற்கு முன்பு மரபுப்பள்ளி சிறுவர்களை அழைத்து வந்து விடுவதற்கு என்றே காத்திருந்த கானகன், அன்றாட பணிகளில் ஈடுபட்ட மருது உள்ளிட்ட பலர் எந்த அளவு இயலுமோ அந்த அளவுக்கு வரம்புகளை தளர்த்தியவர். இதனால்தான் ஒரு பெருங்கூட்டமாக இன்று நாம் வளர்ந்து நிற்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வரம்புகளின் மீதான இறுக்கத்தை தளர்த்தி கொண்டு இறைவன் மீது பற்று கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞானமும் அருளும் கிடைக்கும். அந்த அருள் எதற்குரியது? வரம்பிலியாக இருக்கு இறைவன் இடும் பணிகளுக்குரியது, தேவைகளுக்குரியதல்ல. ஒரு பெருவெள்ளம் பாயும் போது உன்னுடைய வயல் மட்டும் காய்ந்து போகுமா என்ன? நான் கூட பல முறை கூறுவேன், காசிராமனோ அல்லது நம்மோடு துணை நிற்பவர்களோ யாராக இருந்தாலும் இவர்களுடைய கிணறு வற்றக்கூடாது, ஊற்றெடுக்க வேண்டும், இவர்களுக்கு செல்வம் பெருக வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம், என்னுடைய வேண்டுதல் அதுதான். ஊருக்கே நீர் இறைக்கும் ஊருணி அதன் கரையில் இருக்கும் ஒரு சிறு காய்கறி தோட்டத்தை வறண்டு போக செய்யுமா என்ன? இல்லை. நாம் பலருக்காக செல்வத்தை வேண்டுகிறோம், பல்வேறு பணிகளுக்காக இறைவனின் அருளை வேண்டுகிறோம். நாம் மட்டும் வற்றி போய்வோமா?
அல்லது இறைவன் தானே அப்படி விட்டு விடுவானா? அவன் தானே அம்மையும் அப்பனும். அம்மையும் அப்பனும் குழந்தை அழும் பொழுது அந்த குழந்தையிடம் நீ போய் அழுது கொண்டிருக்கும் மற்ற குழந்தைகளுக்கு உணவு கொடு என்று கூறுவார்களா? முதலில் இந்த குழந்தை அழாதபடி பார்ப்பார்கள், பின்னர் இந்த குழந்தை வழியாக பலருக்கு உணவு வழங்குவார்கள். தானே ஒரு மனித தாய் தகப்பனுக்கே உரியது. நமக்கு அம்மையும் அப்பனுமாக இருக்கும் இறைவன் நாம் நம்முடைய வரம்புகளை தளர்த்தி கொள்ளும் பொழுது நம்மை துன்புறுத்தி விட்டு பிறருடைய இன்பத்துக்கு பணியாற்ற வைப்பானா? அதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வரம்புகளை விரிவாக்குகையில் நீங்கள் சிதைவதில்லை, மேலும் மேலும் இறை அருளால் காக்கப்படுகிறது. ஆனால் வரம்புகளை தளர்த்துதல் என்பது இறைவனை நோக்கிய பயணத்திற்கானதுதானே அன்றி வரம்புகளை தளர்த்தி விட்டு ஊதாரித்தனம் செய்வதல்ல. இது முற்றிலும் வேறானது. நாம் நம்முடைய வரம்புகளை ஏன் தளர்த்துகிறோம்? திசை மாறி செல்வதற்கு, சிதைவதற்கு அல்ல, இறைவன் அடியை நோக்கி பாய்வதற்கு. நமக்கு இருப்பது ஒரே இலக்கு, அது அவன் தாள் அடைவது. நமக்கு இருப்பது ஒரே பணி, அது அவன் இடும் பணி. அவ்வளவுதான். அது இன்று இந்த துறை, நாளை வேறு துறை, பின்னர் வேறு துறை, இறுதியில் இங்கு வந்துவிடு என்று அவன் அழைப்பான். அது கூட ஒரு பணிதான். அவன் அனுப்பியதும் பணி செய்ய, அழைப்பதும் பணி செய்ய. எங்கோ தூக்கி இன்னொரு இடத்தில் கூட போடலாம். நான் பல முறை கூறியிருக்கிறேன், எனக்கு மீண்டும் பிறக்க கூடாது என்ற வேட்கையெல்லாம் மீண்டும் பிறந்து மீண்டும் இவ்வாறே அவனிடம் பணிகளை அவன் குழந்தைகளோடு சேர்ந்து செய்வோம் என்றால் அதுதானே பிறவி. மீண்டும் மீண்டும் பிறப்போம், மீண்டும் மீண்டும் பணி செய்வோம். ஆனால் அந்த பணி அவனிடுவதாக இருக்கட்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. அவ்வகையில் மரணம் வரையில் அல்ல, மரணமும் கூட நமக்கு பணிதான், மீண்டும் பிறப்பதும் பணிதான், எல்லாமே அந்தாதிதான். இந்த கருத்துக்களை நீங்கள் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இருப்பது பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பு வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லும் பொழுது அது ஒப்படைப்பாக தானே மாற்றமடையும். அதனை நோக்கிய பயணத்தில் உங்களுக்கு உரிய உந்து சக்தி எது? இவற்றையெல்லாம் வழங்குபவனை இறைவன்தான் என்ற உண்மை, அந்த உண்மையிலிருந்து எழும் உணர்ச்சி, அந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்டு மேலும் மேலும் அவன் இடும் பணிகளில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்கையில் மாணிக்கவாசக பெருமான் கூறியது போல அவன் அருளாலே அவன் தாழ் பணியும் பேர் கிடைக்கும். இதுதான் அவன் அருளால் அவன் தாழ் பணி. அவனே அருள் வழங்கி பணிகளை கொடுக்கிறான். அவன் பணிகளை செய்யும் பொழுது அவனுடைய தாழ் பணிந்து கிடக்கும். நாம வேண்டி போய் தாழ் பணித்து வேறு, அவன் அருளாலே அவன் தாழ் பணிவது என்பது எவ்வளவு சிறப்பு. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களுடைய இறுக்கங்களை தளர்த்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை வரம்புகளின் இறுக்கங்களை தளர்த்தி கொண்டு இறைவனை நோக்கி பாய வேண்டும். இறுக்கம் தளர்வது திசை மாறுவதற்கு அல்ல, அவனை நோக்கி பாய்வதற்கு, அவனிடம் பணிகளை செய்வதற்கு. நேரடியாக கூற வேண்டுமென்றால் அவன் பணிகளில் ஈடுபடுவதற்கு. நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய எதிர்காலம், அவர்கள் வாழும் சூழல் ஆகியவை மேம்பட வேண்டும் என்று பணி செய்கிறீர்களா? அவை எல்லாமே இறைவனிடும் பணிகள் தான். முறையான உணவு வேண்டும், காற்று வேண்டும், நீர் வேண்டும் என பணி செய்கிறீர்களா? அவனிடும் பணி. அவன் எவற்றை படைத்தானோ அவற்றை பேணுவதற்குரிய எல்லா பணிகளும் அவன் பணியே. இப்படி அவன் படைப்புகளை பேணுதற்குரிய பணிகளில் ஈடுபடும் பொழுது அவனோடுதான் நாம் இருக்கிறோம் என்ற உண்மை உங்களுக்கு விளங்கும். இதுதான் இந்த உரையின் வழியாக உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்பும் கருத்து. இத்துடன் உரை நிறைவடைகிறது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் நிறைவதாக. நன்றி.